மீனம் ராசினியர்களே, 2025 இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குற போது, போன வருடம் பூராவுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிநாதனாக இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த வருடம் பாதி வரைக்கும் அங்கே இருக்கிறார். அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் அங்கிருந்து புறப்பட்டு 4ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அவர் அங்கிருந்து கொண்டு தனது முதல் நேரடி பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, வேலையில் ஒரு குறைபாடுகள் இருந்தவர்கள், வேலை இருக்குமா போயிடுமான்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க, புது வேலையை தேடி போனவங்க, புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தொழில் பண்ண ஆசைப்பட்டவங்க, மொத்தத்தில் சொல்ல போகிறோன்னா முயற்சிகளெல்லாம் முயற்சிகளாகவே இருக்கிறதே, ஒரு பலனும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பரமகுரு 10ல் இருக்கக்கூடாதே தவிர பரமகுரு 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. இயல்பாகவே உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்படும், வளமான சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல நட்பு பழக வேண்டிய கட்டாயங்கள் வரும், எதிரிகளே இல்லை என்ற மனப்போக்குகள் உருவாகும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, உலோக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மஞ்சள் நிற பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அபரிமிதமான லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2022, அதிலும் குறிப்பாக 14th May 2025 வருடத்தின் இறுதி வரைக்கும் இறைவனே பக்கத்தில் இருந்து பாதுகாத்தது போன்ற ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. அதுபோல் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். செலவுகளை குறைக்கிறது எப்படி, எந்த செலவை குறைச்சா எவ்வளவு மிச்சமாகும், எந்த ஆளை வேலையை விட்டு அனுப்புனா இந்த செலவு மிச்சமாகும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல, செலவு என்பதை நிறுத்துவது என்பதே ஒரு வருமானத்தின் முதல் படிக்கட்டு என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் செலவை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய கட்டுக்கோப்பான நிர்வாகத்தை சீர்தூக்கி அமைத்துக் கொள்றதுக்கும் இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, கோயில் குளத்துக்கு போவீங்க. வயதுக்கு தகுந்தபடி அந்தந்த வயதுகளில் உள்ளவர்கள் அவரவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு என்ஜாய் பண்ணக்கூடிய சகல விருத்திகளும் வந்து சேரும். 12ஆம் இடத்தை வியாழ பகவான் பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போகபாக்கியம் அதிகப்படும். பிரிந்திருந்தவர்கள் கூடி வாழுவதற்கும், கணவன் மனைவி குடும்ப உறவுகளை ஒத்துக்கொண்டு புரிந்து கொள்வதற்கும், சண்டை சச்சரவுகளை விட்டு மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்கு, இப்படிப்பட்ட அனைத்திற்கும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொன்ன அடிப்படையிலே நல்ல விதமான சந்தோஷமான போக்குகள் உங்களுக்கு தெரிய வரும். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே கூட வீடு வாங்கலாம், வீட்டை பால் காய்ச்சலாம், புது இடங்களுக்கு போகலாம், புதிய வாகனம் வாங்கலாம். அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் முடிஞ்சு போயிடும். அம்மா கிட்ட இருந்து ஒரு சொத்தை வாங்கிக்கணும், கொடுக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் கை வந்து சேரும். தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் உண்டு. பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த பயணங்களவே தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும். கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. படிக்காத பிள்ளைகள் கூட 20 மார்க்லேருந்து 40 மார்க், 40லேருந்து 80 மார்க், இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த 2025 மீனத்தில் பிறந்தவங்க இளம் பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து செல்லுகின்ற பாதை என்பது உறுதியாக தெரிய வரும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி வருகின்றார். இந்த ஜென்மச்சனி வருகின்ற போது 30 வயதுகளுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒருத்தட்ட பேசுகிற போது, ஒருத்தட்ட ஒரு கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குற போது, வேலை செய்கிற போது யார்கிட்ட என்ன பேசுகிறோம் இப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கை, அனுசன பொழுதுகள், இன்னும் சொல்ல போட்டால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கணவன் மனைவி குடும்ப உறவுகள், காதல் லௌகியங்கள், இப்படிப்பட்ட அனைத்து விடயங்களிலுமே இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சுற்றாக இருக்கின்ற காரணத்தால் எடுத்தோம் கவுழ்த்தோம், எனக்கு தான் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களை விட்டுறணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் பிரம்மன் கிடையாது, படைத்த கடவுள் கிடையாது. ஏதோ கொடுக்கப்பட்டதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு வாழ்க்கை பாதையை கவனிக்க துவங்கணும். அந்த ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியது வாழ்க்கை பாடத்தை நடத்தும், பக்குவத்தை உருவாக்கும், ஞானத்தை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடங்கள்ல உங்களை மட்டுமே 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் வெட்டிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு துன்பங்கள் வரும். ஆனால் எப்பொழுதுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிக வேலை இருந்தால் அதில் கற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணணும். இதுபோல் 10ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிற போது வருஷம் பிறக்குது.
5க்கும் 6க்கும் அதிபதிகள் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது அந்த இருவரையும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிறார். இந்த குரு பார்வை என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரிய கிரகத்தின் அருள் என்று சொல்லக்கூடியது மிக முத்தாய்ப்பாக உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸு, சைனஸ் ப்ராப்ளம், ஒத்த தலைவலி, இந்த கைகால் குடைச்சல், வலி எடுக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் இருந்தவர்களுக்கு கூட இந்த வருஷம் மருந்து மாத்திரையை குறைச்சிக்கிறாங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறத பார்ப்பீங்க. ராகு பகவான் ராசியில் இருந்து கொண்டு ரொம்ப கடினமான மனசை கொடுத்த காலம் போய் இப்போ அவர் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ 18th மே மாதம் 18ஆம் தேதி அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால அயன சயனம் புகழ் போக பாக்கியம் சிறப்பை பெறும். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியை தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். அறிவு திறமை, ஆற்றல் பக்குவங்கள் வளர ஆரம்பிச்சிடும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, இப்படிப்பட்ட கடல்சார் வாணிகம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 10ஆம் பாவாதிபதி இன்னும் சொல்ல போனால் இந்த கல்லூரி நடத்துகிறவங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜுவல்லரிஸ் நடத்துகிறவங்க, உலோகங்கள் மொத்தமாக வாங்கி விற்கிறவங்க, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட இந்த உலோக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த 2025 மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆக எப்படி பார்த்தாலும் 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 90% மிகச்சிறப்பாக வாழும்படியான வாழ்க்கை பலன்களை நீங்கள் சந்திக்க முடியும். நேயர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். இந்த இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே பொத்தாம் பொதுவாக அன்றாடம் அங்கங்கே இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, பிறக்கின்ற போது இருந்த லக்னம், பிறக்கின்ற போது இருந்த சூரிய சந்திரன் நிலவரங்கள், இதை வைத்துத்தான் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், யோக பலன்கள் இதை கொண்டாடி அது கூடவே தான் இதுவும் போய் சேர்ந்து வேலை செய்யும். அதனால் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்கறத விட உங்களோட சொந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இதுபோல நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.